Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா லெஹெங்கா சோலியோடைய டாப் இருக்குல அத வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது. அது கடைசில நான் எப்படி ஆக்கியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நீங்க பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் फ्रेंड्स. இது மாதிரி நமக்கு என்ன தோணுதோ நம்ம அது மாதிரி சூப்பரா செஞ்சுக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த டாப்ல பேக் சைடு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுல வந்து நான் பேக் சைடுல வந்து என்ன பண்றேன்னா இன்ச் டேப்பை வச்சு 2 இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स. ஃபுல்லாவே பேக் சைடு ஃபுல்லாவே நெக்ல வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு ஸ்டோன் வாங்கினேன். இது வந்து நீங்கள் இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செய்யலாம். இது வந்து தைக்கிற மாதிரி இருந்தது, ஸோ அதில் ஹோல்ஸ் இருந்தது, அது வழியாக நான் அழகாக அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெக்கை சுற்றி வந்து அந்த நான் மார்க் பண்ணல 2 இன்ச் தள்ளி அதில் ஃபுல்லாகவே வந்து இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். Audio Jungle. இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நம்மளே நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறோம்ல, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது பார்க்கும்போது நமக்கு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எண்டில் வந்து ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வந்து திலகம் ஷேப் சொல்லுவாங்கள்ல, அந்த ஷேப் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸ்டோனு. அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த அதுலேயுமே வந்து திலகம் ஷேப் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாகவே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் இருக்க ஸ்டோனை வந்து ஃபுல்லாகவே அதில் ஒட்டிட்டேன். இது வந்து நம்ம ஊசியோ இல்லை ஒரு குச்சோ எதுலையாவது லைட்டாக கம்மை தடவிட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு தடவை நம்ம ஸ்டோன் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒவ்வொரு ஐடியாவாக வந்து நம்ம ஒன்று முடிக்க நமக்கு சூப்பர் ஐடியாஸ்லாம் வரும். பாருங்கள், இதை ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நடுவில் ஒரு ரெட்டாக லைட்டாக ஓப்பனாக தெரியுதுல்ல, அதில் வந்து என்ன பண்ணேன்னா சரி ஒரு ஸ்டோன் ஒட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து அதில் ஒட்டினேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்டோனுமே வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணேன்.
கோல்டன் வந்து அப்படி தனியாக தெரியலனாலும் நைட்டு வந்து அந்த லைட் வெளிச்சத்துக்குலாம் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது. இதில் ஃபுல்லாகவே வந்து ரெட் அண்ட் கோல்டன் ஜெரி தான் இருந்தது. அதனால் நான் வந்து என்ன சூஸ் பண்ணேன்னா இந்த கோல்டன் கலர் சூஸ் பண்ணேன். இல்லை உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் வேணும், இல்லை வந்து சாண்டில் கலர் ஸ்டோன் வேணும் அப்படின்னாலும், கலர் ஸ்டோன் வேணாலும் நம்ம ஒட்டிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்க எல்லா பக்கமும் நான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டேன். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே அங்கங்கே வந்து காலியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன்னா அங்கங்கே க்ளூ போட்டுட்டு ரேண்டமாக சும்மா நம்ம கைக்கு எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி அதே ரவுண்ட் ஸ்டோனை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இது வந்து நம்ம அளவுலாம் இல்லை, சும்மா ரேண்டமாக நமக்கு தோணலை இந்த இடத்துல காலியாக இருக்குது அந்த மாதிரி தோணலை, அந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். பாருங்கள் இப்போது அதனுடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் இது. பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு, ஆனால் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து வெறும் டாப் மட்டும் நான் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு காட்டினேன். அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய லாங் கவுன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாவாடை மாதிரி இருக்கும்ல, அதை எப்படி டிசைன் பண்ணேன் அப்படின்னு ஃபுல்லாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.